கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு யாக்கோபு முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாக்கோபு முதலாவது அதிகாரம் முதலாவது வசனம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லுவோம். தோத்தீரதோ தீரமே தோத்தீரதோ தீரமே இயேசு சுவாமிக்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே தோஷியனை ரட்சித்த பரிசுத்தர்க்கு தோத்திரமே கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி கோடா கோடி தூதர்கள் சபை கூடி நடனமாடி பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே கண்ணீர் கீதம் பாடி எங்கள் மன்னவன் இயேசுவையே உன்னி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன் உன்னி அம்மை துதிக்க அடியானம் அம்மை துதிப்பேன் முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே முப்பார்கள் சுற்றி நின்று எங்கள் மன்னவன் இயேசுவையே அர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் அர்ப்பரித்து துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பரிசுத்தவான்கள் சங்கம் எங்கள் பார்த்தீபன் இயேசுவையே பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் பாடி அம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் ஆயிரம் நாவிருந்தால் உம்மை பாடியே தோத்தரிப்பேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் ஆவியிலே நிறைந்து எந்தன் அண்ணலிடம் சொல்லுவேன் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் தாழ்த்தி தலைகுனிந்து ரத்த சாட்சிகள் கூட்டமெல்லாம் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் போற்றி உம்மை துதிக்க ஆடியானம் அம்மை துதிப்பேன் கெரூபின் செராபின்கள் வட சட்டையினால் மோடி கெரூபின் செராபின்கள் வட சட்டையினால் மோடி நேராய் உம்மை துதிக்க நீசன் நானாம் உம்மை துதிப்பேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். முத்துமரகன் பிரதர் பிரைஸ்லார், கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார். நம்ம யாக்கோபு நிருபத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல நீங்க அடுத்த செக்ஷனை பார்க்க இருக்கோம். தேவனுக்கும் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:1 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். எதற்காக எழுதுகிறார்? அதான் உங்களுக்கு நான் ஏற்கனவே நேற்று செய்தி நான் சொன்னேன். ஒவ்வொரு கடிதத்துக்கும் ஒரு நோக்கம். கலாத்தியர் எழுதும்போது புத்தி இல்லாத கலாத்தியர் சொல்லி பவுல் திட்டி எழுதுகிறார். அங்க ஒரு வாழ்த்துதல் எல்லாமே ஆரம்பிக்க நான் உங்களுக்கு சொன்னேன். ரோமர் நிருபம் எழுதப்பட்டது பைபிள் டெப்த். விசுவாசத்திலே நீதிமான் பிழைக்கிறான். ஒருவர் மூலமாக பாவம் பிரவேசித்தது, ஒருவர் மூலமா பாவம் போகுது. அது ஒரு டாக்டரின் ரோமர் புத்தகம் எழுதுறதுக்கு. இங்க யாக்கோபு எதற்காக எழுதுகிறார்? அந்த மக்கள் அன்னைக்கு வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில குரோத் இல்லைன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு அதை நம்ம பார்க்க இருக்கிறோம். குரோத் இல்லாதபடி இருக்கிற மக்களை நோக்கி அவர் சொல்லுகிறார். அந்த குரோத் இல்லாத மக்களை நம்ம எப்படி பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயரை எடுத்துக்கொள்ளுங்கள்.
5வது அதிகாரம் 12வது வசனம், எபிரியர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு. காலத்தை பார்த்தால் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷமா நீங்க பைபிள் வாசிக்கிறீங்க, இத்தனை வருஷமா நீங்க ஆலயத்துக்கு வர்றீங்க, உங்களை பார்த்தானா நீங்க தான் பைபிளை கரைச்சு குடிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியணும். ஆனா உங்கள்ட்ட என்ன இல்ல? பைபிளை பத்தி அறிவே இல்லை. டானியல் ராஜேஷ் ஒரு நாள் வருவாரு, பைபிள் அவ்வளவு அண்டர்லைன் பண்ணி கொஸ்டின்ஸ் எழுதி வச்சுப்பாரு. எனக்கு இதுக்கெல்லாம் என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி வச்சுப்பாரு. அதை வாசிக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பைபிளை கற்றுக்கொள்ளணுங்கிற நோக்கத்தோடு அனுப்பிச்சாரு வாசிக்கிறார். ஒரு பாஸ்டர் செய்தி சொல்றாரு. அவர் சொல்றாரு, எங்க வீட்டுல காலையில டீ குடிக்கலன்னா, டீ குடிக்கிறதுக்கு பைபிள் ஒரு அதிகாரத்தை வாசிச்சா தான் டீ கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது. என்னையா டீ குடிச்சானா அதுக்கு பிரைபா பைபிள் வாசனத்தை வாசிக்க என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது. நீங்க வாசிக்கணும், நீங்க தியானிக்கணும். அதனால்தான் எபிரியர் 5வது அதிகாரம் 12வது, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு. ஜானகி அம்மாள் இருக்காங்க, டானியல் ராஜேஷ், இவங்கெல்லாம் போதகர் ஆயிட்டாங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் இருக்கும். அன்னைக்கு அவங்க செய்தி கொடுக்க போயிருவாங்க. இன்னைக்கு நான் அவருடைய பிரதான கிருபையினால கரெக்டா 5:45 மணிக்கு ஆலயத்துக்கு போயிட்டேன். புதிய வானம் புதிய பூமிக்கு அவுட்லைன் சொல்லி முடிச்சிட்டேன். அப்படி ஒரு நிறைவு. என்னை ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய ஒரு வளர்ச்சிக்கு கொண்டுட்டார். அங்க அத்தனை பேர் இருக்காங்க. அது அங்க இருக்கிற அத்தனை பேரும் என்னையோட பைபிளை தெரிஞ்சவங்க. நான் ஆண்டவர் பாருங்க, காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய உங்களுக்கு. அப்ப ஆண்டவர் இது குரோத்தை யாக்கோபு எதிர்பார்க்கிறது. அதுதான் நீங்க பார்க்கிறோம். அந்த குரோத்துங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனம். யாக்கோபு 1:4, நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் பூரணராய் நிறைவுள்ளவர்களாக இருக்கும்படி. பூரணர், நிறைவு, குரோத். அப்ப இந்த யாக்கோபு நிருபத்தை எழுத வேண்டிய நோக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது குரோத். இந்த குரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என் பேரன் ஸ்டீவ் தமண்டுகிட்டே இருந்தான், நடக்கல. எங்க சம்பந்தியமா ரொம்ப கவலைப்பட்டுச்சு. என் மகிட்ட சொல்லுது, அப்பாட்ட சொல்லி ஒரு டானிக் வாங்கி கொடுமா பிள்ளைக்கு, அவன் நடக்கிற டானிக்னு சொல்லு, உங்க அப்பா கொடுப்பாங்க. தவண்டுகிட்டு இருக்கவனுக்கு என்ன கொடுக்கணும், அவங்களுக்கு அப்படி ஒரு கவலை. ஐயோ பேரன் நடக்கவே மாட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரே கவலை வந்துருச்சு. இப்ப அவன் டிடி சாம்பியனா இருக்கான். இப்ப கேட்குமா சரிங்களா? அந்த ஸ்டேஜ்ல வளர ஆரம்பிச்சான். 2வது பையன் ஜேடன் 2015 அவன் நடக்கிற வயசு. பேச மாட்டான். என் மகளுக்கு நான் ஒரே கவலை, உண்மையாகிடுவான் அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொன்னேன், எங்க ஒரு ஸ்டேஜ் அவன் பேச ஆரம்பிப்பான், அப்புறம் அவன் நிப்பாட்ட முடியாது. இப்ப அவன் பேசுறான், அப்படியே பேச்சு பேசுறான். இதெல்லாம் குரோத். அந்த குரோத் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதான் யாக்கோபு சொல்கிறார். அப்போ 1வது அதிகாரம் 4வது, நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களா இருக்கும்படி, பூரணரையும் நிறைவுள்ளவர்களா இருக்கும்படி. அப்ப பூரணர் நிறைவுள்ளா இருக்கும்படி பூரண கிரியை சேர்க்கிறது. பூரண கிரியைங்கிறத நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன். சரி, இதான் நம்பர் 1. 2வது, அந்த மெச்சூரிட்டியை எப்படி பார்க்கறோம்னா, 1வது அதிகாரம் 17வது 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமாகிய எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி. அப்ப இப்ப நம்ம பார்க்கிற இந்த குரோத், நீங்க போதகராகிறது, பைபிளை நீங்க சொல்லிக் கொடுக்கறீங்க, இதெல்லாம் எங்க இருந்து வரணும்? பரத்திலிருந்து உண்டாகணும். அதான் என்ன ஏதாவது சொன்னாங்கன்னா நான் சொல்லுவேன், புறத்திலே இருந்து கொடுத்தாலே வழியா ஒருவனும் ஒன்றைய பெற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன், இது பரத்திலிருந்து எனக்கு வந்து ஆசீர்வாதம். ஏன் எனக்கு வந்து ஆசீர்வாதம்? 2015 ஒரு ஹார்ட் அட்டாக்ல மறிக்க வேண்டியதுனா உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். காரணம் பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அப்ப பரத்திலிருந்து ஒரு நன்மை உண்டாகி, அது என்னது செய்யுதுன்னா, அவர் உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அந்த குரோத் அங்கிருந்து இறங்கி வருது. நம்மளால என்ன கொடுக்க முடியாது. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா அது பரத்திலிருந்து உண்டாகுது. அப்ப அது எப்ப உங்களுக்கு நீங்க உணர்வீங்கன்னா, இந்த வாழ்க்கையில ஒரு குரோத் இருக்குது. போன வருஷம் எனக்கு இது தெரியாது, இப்ப எனக்கு தெரியுது. போன வருஷம் இந்த வசனத்துக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது, இப்ப எனக்கு தெரியுது. போன வருஷம் நான் இப்படி இருந்தேன், இப்ப நான் அங்க இருக்கேன். நம்ம டானியல் ராஜேஷ் இருக்காரு, ரட்சிக்கப்பட்டாரு. அவர் ஜெபம் பண்ண மாட்டார். நாங்கெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். அவர் ரிட்டர்ன் இப்படி கையை காமிச்சிருக்கேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன செஞ்சா, நான் பேப்பர்ல எழுதிட்டு வந்து வாசிக்கிட்டே ஜெபம் பண்ண. இப்ப ஆலயத்துல போய் செய்தி கொடுக்குற அளவுக்கு என்ன வந்துச்சு, அவருக்கு குரோத் வந்துருச்சு. காரணம் இது மெச்சூரிட்டி உன்னதத்திலிருந்து வர வேண்டும்.
ரைட். அடுத்து பாருங்க, அடுத்து இது இன்னொரு முக்கியமான ஸ்டெப் படத்துல இருந்து வருது. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 18வது வசனம், சத்திய வசனத்தாலே ஜெனிப்பித்தார், மறுபடியும் பிறக்கிற அனுபவம். இந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை யோவான் எழுதுகிறாரு. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம், ஒருவன் மாமிசத்தினாலும் ரத்தத்தினாலும் மறுபடியும் என்ன செய்யணும்? பிறக்கணும். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்கறதுக்கே நீங்க மறுபடியும் பிறக்கணும். 3:5, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அந்த ரெண்டுக்குமே இங்க அடிப்படை என்ன, சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். இது ஒரு புதிய பிறப்பு. இந்த புதிய பிறப்புங்கிறது ஒரு குரோத். அது இல்லாம எதுவுமே புரியாது. சரி, இது ஒரு குரோத். அடுத்து பாருங்க, 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கிறேன். 2:22 யாக்கோபு. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூர்ணப்பட்டது. விசுவாசம் பூர்ணப்பட்டது. அப்ப இந்த விசுவாசத்திலே நிறைய விசுவாசம் இருக்குங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ரொம்ப ஆழமா பார்க்கிறார். அவர் விசுவாசத்தை எப்படி பார்த்தார், எப்படி ஆச்சரியப்பட்டார் அப்படின்னு நம்மளுக்கு காட்டப்படும். ஏன்னா விசுவாசம் பூரணர்னு சொல்லி வசனத்தை பார்க்கிறோம், வாசிப்பாங்க. மத்தேயு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 8வது அதிகாரத்துக்கு நம்ம ஆகிறோம். அந்த 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றாரு, 7வது வசனம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்கு, நான் வர்றேன்ப்பா வீட்டுக்கு அப்படிங்கிறாரு. இந்த 100க்கு அதிபதி ஒரு வணக்கம் வச்சுட்டு சொல்றாரு, 100க்கு அதிபதி பிரதித்தம், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிறகு நான் பாத்திரம் அல்ல. இது ராங். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு இந்த ரோமர்கள் தான் ஆட்சி செய்யறாங்க. ரோமருடைய வீட்டுக்குள்ள போக முடியாது. 100க்கு அதிபதி, இப்ப நம்ம எம்எல்ஏ இருக்காரு, மினிஸ்டர் இருக்காரு, மினிஸ்டர் வீட்டுக்குள்ள நீங்க போய் பாருங்க பார்ப்போம், செக்யூரிட்டி கண்ணெல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இவன் வீட்டுக்குள்ள ஒரு யூதன் வர முடியாது. அந்த அளவுக்கு யூதர் தாழ்த்தப்பட்டாங்க, அவங்க உயர்த்த. ஆனா இவங்க ஆப்போசிட் வச்சிருக்காங்க. மத்திய 8வது அதிகாரம் 9வது வசனம், 8வது வசனம், மத்திய 8:8, 100க்கு அதிபதி பிரதித்தம், ஆண்டவரே நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரம் இல்லை. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். அந்த வார்த்தைய தன்னுடைய எக்ஸ்பிளேஷன் அடுத்த வசனத்தில் சொல்றாரு. 100க்கு அதிபதி, நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனா இருந்தது. நான் 100க்கு அதிபதி, எனக்கு மேல 1000க்கு அதிபதினு ஒருத்தர் இருக்காரு. 1000க்கு அதிபதிக்கு மேல யாரு இருக்கா? சீசர் இருக்காரு. சீசரா எல்லாத்துக்கும் மேல. அப்படி நான் எதுக்கு கீழே இருக்கேன்? ஒரு பவருக்கு கீழே இருக்கேன். அவர் சொன்னா நான் அப்படியே கையை கட்டிட்டு போய் நிக்கணும். சீசர் கூப்பிட்டா போய் நிக்கணும். அதே நேரத்தில் எனக்கு கீழ்பட்டு சேரணும். எனக்கு 100 பேர் இருக்கேன், நான் நடுவில் இருக்கேன். இந்த அளவு எனக்கு பவர் இருக்கு. அதாவது உங்க முன்னாடி நான் கையை கட்டிட்டு இருப்பேன், 100க்கு எனக்கு நான் அப்படி கெத்தா நிற்பேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கு. நான் சொல்லிக்கிட்டு நான் ஒரு வானா வரும், இன்னைக்கு போனா போறோம். இதெல்லாம் வார்த்தை. இயேசு கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின்வரலை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. இப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவருக்கு ஆச்சரியம் வந்துருக்கு. அவருக்கு ஆச்சரியம் வரக்கூடாதுல்ல, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியுங்களா, இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை பறக்கணும் தெரியும். ஆனா இவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆடிட்டார். இது ஆண்டவர். அதனால இப்ப நம்ம தான் வசனத்தை காமிச்சினேன். அப்பதான் நான் எதை நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும். நம்ம குரோத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியில யாக்கோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 5வது அதிகாரம் 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும். 2:22, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியினால விசுவாசம் பூர்ணப்படக்கூடாது. விசுவாசம் பூர்ணப்படுகிறத நம்ம தியானிச்சுக்கிட்டோம். அந்த விசுவாசம் எப்படி பூர்ணப்படுது அப்படின்னா, ஆண்டவரே ஆச்சரியப்படாத அளவுக்கு என்னது அந்த விசுவாசம் போடும். அடுத்து பாருங்க, இன்னொரு விசுவாசத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மத்தேயு 9வது அதிகாரம் 2 குருடர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பின்னாடி வர்றாங்க. 27 மத்தேயு 9:27. இது விசுவாசத்துல அடுத்த ஸ்டெப். இயேசு அவளத்தை விட்டு போகும்போது 2 குருடர் அவன் பின்னாடி தாவீதின் குமாரன் என்கிறார். அவர் வீட்டுக்கு வந்த வீட்டோட விரட்டிக்கிட்டே பின்னாடியே வர்றாங்க, கண்ணு தெரியாது. அந்த குருடர்கள் அவரிடத்துல இயேசு அவர்களை நோக்கி,
அவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அன்று என்ன கேள்வி கேட்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை செய்ய எனக்கு வல்லமை சார் விசுவாசிக்கிறோம். இப்ப நீ வந்துட்டப்பா, என்னால இதை செய்ய முடியும்னு நீ நினைக்கிறாயா, உனக்கு விசுவாசம் இருக்கானு? இப்ப சாம் ஜெபத்துல ஒரு அருமையான ஒரு கதை சொன்னார். இந்த விசுவாசத்தை குறித்து ஒரு கதை, இதுல ரொம்ப பிடிச்ச கதை. அவரு கிராமத்துல பிறந்தாரு. அந்த ஊர்ல அவரு ஸ்கூல் போனாரு, காலேஜ் போனாரு. இப்ப சென்னை வந்துட்டாரு. சென்னை வந்து ஒரு ஹை போஸ்ட்ல உட்காந்துருக்காரு. இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ல ஒரு ஹையர் கிரேட், நல்லா சொந்த வீடெல்லாம் வச்சு வசதியா இருக்காரு. இந்த ஊர் மக்கள் அவர்கிட்ட முதலே சொல்லிட்டாங்க, ஐயா நாங்க உங்கள்கிட்ட ஒரு டொனேஷனுக்காக வர்றோம், தயவு செய்து நாங்க தூரத்துல இருந்து வரோம், ஒரு 6-7 பேர் வரோம், நீங்க அந்த 4 ஊர்ல இருக்கிற நாளா சொல்லுங்க. இவர் ஒரு 4 சொல்லியிருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவரு என்ன எதிர்பார்க்கறாருன்னா, சரி வர்றாங்க, நான் சொல்றது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். இவங்க வந்தா நம்ம கட்டாயம் ஒரு 1 லட்சம் ரூபாயாவது நம்ம இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசுல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டாரு. எவ்வளவு? 1 லட்சமாவது கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. இப்ப அந்த 10 பேர் வந்து வணக்கம் வச்சுக்கிட்டு அந்த தலைவர் சொல்றாங்க, ஐயா நீங்க படிச்ச ஊரியா, படிச்ச ஸ்கூல், உங்களுக்கு எது நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்க ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்கணுங்க, அதுக்கு குறைச்சு கொடுக்க கூடாதுங்க, எவ்வளவு 10,000 கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இவரு மனசுல 1 லட்சம் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரு. ஏன்னா அவ்வளவு ஆசை முழுக்க செய்யணும். இவரு மனசுல நினைச்சுட்டாரு, ஓஹோ எனக்கு 10,000 ரூபாய் தான் என்னை மதிச்சிருக்கல, சரி நினைச்சு கொடுத்தாரு. பார்த்தீங்களா, இங்கதான் மாட்டிக்கிட்டாங்க. இவங்க மட்டும் உங்க மனசுல எவ்வளவு தோணுதோ நீங்க கொடுங்க, அதுங்க சந்தோஷமா ஏத்துக்கிடுவானா ரைட்டு. ஆனா அவங்க ரேட்டை பிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவனால நம்ம ஊருக்கார பையன் நீ வசதியா இருக்கான், ஆனா இவனால இது மேல கொடுக்க முடியாது, 10,000 மேல கொடுக்க முடியாதுன்னு சொல்லி பிக்ஸ் பண்ணதுனால இவர் எவ்வளவு கொடுத்தாரோ 10,000 90,000 வச்சுக்கிட்டாரு. ஆண்டவரை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. ஆனா இவங்க மட்டும் 90,000 ரூபாய் எனக்கு இழந்துட்டாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். இது என்னால் செய்ய முடியும் விசுவாசம். அப்பொழுது அவருடைய கண்களை தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள். விசுவாசத்தின் பூரண கிரியைங்கிறத நம்ம பார்த்தோம். சரி, இது மாத்திரம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில அடுத்த குரோத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே வாசிச்ச வாசனம் திரும்ப நம்ம அதை வாசிக்கப்படும். எபிரேயர் 5வது அதிகாரம் 11. எபிரேயர் 5:11-12. காலத்தை பார்த்தால் போதகராகிய உங்களுக்கு, காலத்தை பார்த்தா போதகர் ஒரு டீச்சர் கிரேடுக்கு நீங்க வளர்ந்துருக்கணும், ஆனா வளரல. ஸ்டாலின் இருக்கிற அந்த சம்பவத்தை சொல்றேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட பிறகு பிரேயரில் உட்காந்து அவர் ஜெபம் பண்ணிட்டு வசந்த வாசிருக்காரு. அப்ப என்னுடைய தம்பி மனைவி வத்தலா கொஞ்சம் பேர் அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் 2 பேரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவரு ஸ்டாலின் கையில பைபிள் வச்சிருக்காரு. ஆனா அவங்களுக்கு பைபிள் அப்படியே டீச் பண்ணிட்டே இருக்காரு. அவங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. வத்தலா எங்கிட்ட வந்து கேட்கறாங்க, ஸ்டாலின் நீங்க எப்படி இவ்வளவு ட்ரைனிங் கொடுத்தீங்க? எங்கயா ட்ரைனிங் கொடுத்தேன். அவர் உட்காந்து தியானிச்சாரு, ரட்சிக்கப்பட்டு குரோத் வந்து ஒரு தடவை ஸ்டாலின் சொல்றதை உங்களுக்கு நான் சொல்றேன். அவர் மறந்துட்டுக்கலாம், நான் சொல்றேன். ஒரு நாள் அவருக்கு ரொம்ப ஆசை, இப்ப அந்த ஆசையை விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ரெஃபரல் பைபிள் எழுதணும்னு ஆசை டாக்டர் அப்படின்னு சொன்னார். வெரி குட், நல்லது. எதுக்காக எழுதணும்னா, பைபிள்ல யாருக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் ஸ்டாலின் ரெஃபரல் பைபிள் எனக்கு வாசிங்கன்னா அதுல ஆன்சர் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு நான் ஒரு பைபிள் எழுத ஆசை. இப்ப ஸ்டாலினுக்கு அந்த ஆசை இருக்கான்னு எனக்கு தெரியல. இல்லைனாலும் அது ரினியூவல் பண்ணிக்கோங்க. இப்படி லைசன்ஸ் கேன்சல் ஆகிருக்கும், பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிருக்கும், நம்ம ரினியூவல் பண்ணும். ஸோ இந்த ஆசையை ஸ்டாலின் ரினியூவல் பண்ணும். எந்த ஆசை? ஒரு ரெஃபரல் பைபிள் எழுதணும். எனக்கு ஆசை கிடையாது, இந்த நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஆனா ஜேஎம்ஸ்க்கு அந்த ஆசை இருந்துச்சு. எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலத்தை பார்த்தால் போதகர் ஆயிட்டீங்க, ஆகாதவங்களுக்கு இதை நம்ம சொல்றோம். சரி, இப்ப ஏன் இதை எழுதுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் என்ன செய்வாங்க நாம காட்டப்படுது. ஏன்னா குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த சூழ்நிலையில அவங்க வாழ்க்கையில என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யாக்கோபு 1வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவது மூணாவது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது. விசுவாசத்தின் பரீட்சை என்ன சொல்றது? உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சா நீங்க சந்தோஷப்படுவீங்களா, வருத்தப்படுவீங்களா? ரொம்ப சோகமாயிருங்க. என்னையா பரீட்சை எல்லாம் வைக்கிறீங்க,
பரீட்சை வைக்காமலே பாஸ் பண்ண நல்லா இருக்கும். இந்த கொரோனா நாட்கள்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கு பேரு கொரோனா பேட்ச். படிக்கவே மாட்டாங்க, ஆனா எல்லாருக்கும் பாஸ். நமக்கு அந்த ஆசை, பரீட்சை இருக்க கூடாது, நேரா பரலோகம் போயிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ குழந்தையா வளர்ந்துட்டியா சொல்லுங்க, குழந்தையா வளர்ந்துட்டியாங்கிறத வேறுபடுத்துறதுக்கு நான் என்ன வைக்கிறேன், டெஸ்ட் வைக்கிறேன். இந்த டெஸ்டை தான் யாக்கோபு 1வது அதிகாரம் 2வது, என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளிலே அகப்படும் பொழுது, அந்த குரோத் இருக்கா, நீ மலர்ந்துட்டியா, இன்னும் உனக்கு பூர்ண புருஷனார் ஆயிட்டியா அப்படிங்கறதுக்கு என்ன வைக்கிறாரு, ஒரு டெஸ்ட். அந்த டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நேரத்தில் அதை ஃபேஸ் பண்றது ரெடியா இருக்கும். எத்தனையோ சோதனைகள் எனக்கு வந்துச்சு, ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் இருக்கு, வெளியில இருந்து வந்துச்சு. உள்ள இருக்கிற சோதனைகள்லாம் அந்த ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. வெளியில இருந்து உங்களுக்கு ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன், ஒரு டெஸ்ட் வந்துச்சு. ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி மறியல் நாங்க நடத்த போறோம், எங்களுக்கு அதிகாரம் பெர்மிஷன் கொடுக்கணும்னு போலீஸை கேட்கறாங்க. ஆனா அந்த நேரத்தில் எனக்கு ஆண்டவர் அந்த 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 பிஜேபி மக்களோட பேசுகிறதுக்கு அந்த ஒரு கிருபையை கொடுத்தார். எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் எங்க அண்ணன் வந்து என் தம்பிட்டு சொல்றாரு, டேய் சிஜி மட்டும் இல்லைன்னா யாராலும் இந்த ப்ராப்ளத்திலிருந்து சால்வ் பண்ணி இருக்க முடியாது, அவ்வளோ அழகா அந்த சூழ்நிலையில பேசினா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. அந்த சோதனையில அந்த மெச்சூரிட்டி கொடுக்கிறார். மெச்சூரிட்டி கொடுக்கறதுக்கு சோதனையில் நீங்க அகப்படும் போது நீங்க அதை எப்படி ஃபேஸ் பண்றீங்க. இது ஃபர்ஸ்ட், அந்த குரோத் குழந்தையா இல்லையாங்கிறது. 2வது ஒரு தலைப்பு தரேன், டாக்கிங் பட் நாட் லிவிங் இன் ட்ரூத். பேசுவாங்க ஆனா அவங்களால வாழ முடியாது. 2வது அதிகாரம் 14வது வசனம் தொடர்ந்து வாசிக்கிறேன். 2:14, என் சகோதரரே ஒருவன் தனக்கு விசுவாசம் உள்ளது என்று சொல்லியும் கிரியை இல்லாதனாலே அந்த விசுவாசம் அது விசுவாசம் இருக்கு. சொல்றான், என்ன சொல்றான், எனக்கு விசுவாசம் இருக்கு சொல்லியும், ஆனா அந்த சோதனை நேரத்துல தெரிஞ்சுக்க சாயம் வெளுத்துரும். ஒரு சின்ன ஒரு கதை நான் உங்களுக்கு சொல்றேன். கதை சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நரி, அந்த நரி ஒரு வழியா ஒரு டிராப் வழியா போகும்போது அது வால் சிக்கிக்கிச்சு, வால் கட் ஆகி போச்சு. வால் கட் ஆனாலும் ரொம்ப ஷேம் ஆகி போச்சு. ஏன்னா மற்ற நரியெல்லாம் பார்த்து நிச்சயம் சிரிக்கும். ஸோ இந்த நரி என்ன பண்ணுச்சு, நம்ம ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு அவமானமாயிட்டோம், இது இருந்து தப்பிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணணும்ட்டு ஒரு பெரிய மலை மேல உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த வானத்தை பார்க்குது. ஆஹா, ஓஹோ, என்ன அழகு, பியூட்டிஃபுல், என்ன அழகு, பியூட்டிஃபுல்னு சொல்லி அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கு. மற்ற நரியெல்லாம் பையன் வருது, என்னையா இப்படி பார்த்து ரசிச்சுக்கிட்டு, எதை பார்த்து, பரலோகம் தெரியுதா எனக்கு, இது பரலோகம் தெரியுதா, கதை விடாதன்ட்டு, இங்க உட்காந்து இப்படி பார்த்தா தெரியுதுல்லன்ட்டு அது பார்க்குது, ஒன்றும் தெரியத்தானே. அது பையன் கேட்குது, எங்களுக்கெல்லாம் தெரியுது. ரீசன் என்ன தெரியுமா, நான் வாழை வெட்டிக்கிட்டு வந்திருக்கேன், நமக்கு வாழு பெரிய பிரச்சனை, வால் இருக்கிற வரை நம்ம என்னது, நம்மளால நினைச்ச முடியாது, பரலோகம் பார்க்க முடியாது, நம்மளை எல்லாரும் நரி அப்படின்னாங்க. இப்ப பாரு எனக்கு வால் இல்லை, என்ன யாராவது நரின்னு சொல்லட்டும் பார்க்கட்டும். ஒன்னு மற்ற நரி எல்லாம் போய் வால் செய்து வெட்டிட்டு உட்காந்துட்டு அதுக்கும் தெரிய மாட்டேங்குது, ஆனா ஆக்ட் பண்ணுது, எங்களுக்கும் தெரியுது எங்களுக்கும் தெரியுது. எதுக்காக இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அநேகர் ஆக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஊழியக்காரர் எடுத்துக்கோங்க, அவர் சொல்லுவார், நான் பரலோகம் போயிருந்தேன், அங்க போய் நிறைய தூதர்களை பார்த்தேன், தூதர்களுடைய செட்டைகள் எல்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு, அதெல்லாம் நான் புறக்கிட்டு வந்து ஒரு தலையணை செஞ்சு அதுல படுத்து தூங்குறேன்னு சொல்லி கதை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும், இல்ல இது பேச்சு கிடையாது, நம்ம கம் ஃபார் ஆக்ட். சரி, அடுத்து பேதுரு யாக்கோபு ஒரு முக்கியமான சப்ஜெக்டை தொடர்றாரு, நாட் டாக்கிங், பேச்சு, நாவ். இங்க 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நாவை குறித்து ரொம்ப ரொம்ப யாக்கோபு கேர்ஃபுல்லா இருக்காரு. ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல நீ போய் உட்கார்ந்துருக்கீங்க, நீங்க ஞானியா நீதிமானாங்கிறது உங்க பேச்சு காட்சி. எங்க வீட்டுக்கு ஒரு ஊழியக்காரர் வந்தார், அவரு பேரு ஆபிரகாம் ராஜா பாண்டியன், ஆள்நேர் பேருக்கு. எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்தாரு, நாங்க சாப்பிட கூப்பிட்டோம், உட்கார்ந்தாரு, ஜெபம் பண்ணாரு, சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் எங்க அண்ணி நிக்கிறாங்க, வசலா இருக்கா, என் மனைவி, 3 பெண்களும் சுத்தி நிக்கிறாங்க, சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு கேட்கிறாரு, இன்னும் கொஞ்சம் எனக்கு வேணுங்கிறாரு, சாப்பிடுறாங்க, பேசவே மாட்டேங்கிறார். ஆனா அதே நேரத்தில் இன்னொரு ஊழியக்காரர் வந்து உட்கார்ந்தாரு,
நீ யாரு வீட்டு பிள்ளை? ஏன் மனைவி வீட்டு? கேரளாவா? உங்க அம்மா டாக்டரா? உங்க அப்பாவை டாக்டர் இல்லையா? பேசுறாரு. அடுத்து எங்க அண்ணியை பிடிச்சுக்கிட்டாரு. ஒருத்தர், ஏமா அமெரிக்கால இருக்க வேண்டிய பொண்ணு நீ என்னத்துக்கு வாங்க? சாப்பிடுறாரு, பேசுறாரு. எல்லாருக்கும் கூச்சமா இருக்குது. ஒரு தடவை இந்த லென்த் காலத்துல ஒரு பாஸ்டர் ஒரு டாக்டரமா செய்தி கொடுக்க வர்றாங்க எங்க ஆலயத்துல. இவரு என்ன பண்ணிட்டாரு, இவங்களை எங்க வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டார். எங்கிட்ட தான் பேசினாரு. இந்த மாதிரி டாக்டரமா ஆசைப்படுறாங்க, ஒரு டாக்டர் வீட்டுல நான் சாப்பிடணும் அப்படின்னு இவரு கதை விடுறாரு. அப்புறம் அவர் சொல்றாரு, அவங்க நான்வெஜ் சாப்பிடுவாங்க, லென்ட் காலங்கிறதுக்காண்டி சாப்பிட மாட்டாங்க, நீங்க வெஜிடேரியன் போட்டுறாதீங்க, நல்ல நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குது, அதனால நான் என்ன சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிடுவேன், எனக்கு சிக்கன் தான் நான் சாப்பிடுவேன். என் மனைவி சிக்கன் சூடு அவனுக்கு, அதனால அவன் என்ன சாப்பிட மாட்டா, சிக்கன் சாப்பிட மாட்டா, அவன் மட்டன் தான் சாப்பிடுவான். இவருக்கு கொலஸ்ட்ரால்னால இவரு சிக்கன் சாப்பிடுவாராம், மனைவி என்ன சாப்பிடுமா, இப்படி மெனு எல்லாம் கொடுத்துட்டாரு. நாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க சமயக்காரங்க பண்ணிடுவாங்கட்டு உட்காந்தாச்சு. சாப்பிட உட்கார்ந்த உடனே இந்த பாஸ்டர் வாயை கொத்திட்டு சாப்பிடணும்னா நான் கண்ட்ரோல் இல்லை அவருக்கு. அதான் சொல்றேன். அந்த டாக்டர் அம்மாட்ட சொல்றாரு, டாக்டர் அம்மா இவங்க ரொம்ப பாரம்பரியமானவங்க, இவங்க யாருமே நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அப்படி வைராக்கியமா இருப்பாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம சாப்பிடுங்களா அப்படின்ட்டு உங்களுக்காக நான்வெஜ் வச்சிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு அப்படியே கூனி குறுகுது. ஐயோ இவங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, நம்ம சாப்பிட்றோமே, நம்ம நாக்குக்கு அருமையா இருக்குமே, இவரு நாக்கை வச்சு குத்தி குத்தி காட்டுறாங்க. ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் சொல்றாரு, டாக்டர் அம்மா இவங்கெல்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இவரு முட்டை கூட சாப்பிட மாட்டாராம், உங்களுக்காண்டி வச்சிருக்கு அப்படின்ட்டு. இங்கதான் பாத்தீங்கன்னா நாக்குல 2 நாக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒண்ணு டேஸ்ட். 40 நாள் பைபிள்ல கிடையவே கிடையாது. ஆனா சிஎஸ்ஐ பாரம்பரியம் ஒண்ணு இருக்கு. மற்ற மதத்தாரெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க காலையில இருந்து நைட் வரை சாப்பிட மாட்டாங்க, ஒரு எச்சு கூட வாய்க்குள்ள போக கூடாது, துப்புவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தங்களுடைய கடவுள் மேல வைராக்கியமா இருக்காங்க. நம்மளும் ஒரு 40 நாள் இதை விட்டு கொடுத்தா என்ன? ஆனா அந்த நாவு கேக்குது, டேஸ்ட் கேக்குது. அவர் அந்த நாவை சொல்ல மாட்டேங்கிறார், பேசுறது சொல்றாரு. அந்த பாஸ்டர் பேசாம வாயை பொத்திக்கிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போனா அந்த அம்மாவுக்கு கூச்சமா இருக்குது. இதுதான் நாவை குறித்து ஒரு இது எதுக்காகனா ஒரு வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறாரு. இங்க நாவை குறித்து அவர் சொல்லி யுத்தம், அது வார் பண்ணுது அப்படிங்கிறார். 5வது அதிகாரம் 1 வசனத்துல கடைசியாக யாக்கோபு பிராக்டிக்கலா ஒரு கூட்டத்தார் சபாய்க்கு வர்றாங்க. அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2வது அதிகாரம் 2வது வசனத்துல நம்ம பார்க்கணும். ஒரு கூட்டத்தார் பட்சத்தி பணக்காரன், ஏனென்றால் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திரனாய் ஒரு மனுஷன் வர்றான், கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு மனுஷன் வர்றான். 2 பேரும் ஆலயத்துக்கு வந்தாங்க. இப்ப யாருக்கு மரியாதை கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3வது மினுக்குள்ள வஸ்திரம் நோக்கி நீ இந்த நல்ல இடத்துல உட்காரு, அதாவது ஒரு சேர் போட்டு சோஃபா போட்டு, ஐயா நீங்க உட்காருங்க அங்க அப்படிங்கிற. தரித்தனை பார்த்து நீ அங்கேயே நில்லு, இங்க வந்துடாத, பாதை கீழே உட்காரு, மேலெல்லாம் அவங்க சீட் கிடையாது. 5வது என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்திலே தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம். என்ன அழகா பவுல் யாக்கோபு சொல்றாங்க, இவங்க எல்லாம் யாரு தரித்திரர்கள், ஆனா விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் அப்படிங்கிறாரு. அப்ப பிராக்டிக்கலா சொல்லிக் கொடுக்கிறார். ஏன் இதை எழுதுறாருங்கிறத நம்ம தியானிச்சுட்டு இருக்கோம். ஏன் எழுதுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிராக்டிக்கலா ஒரு வளர்ச்சி ஒரு கஷ்டப்படுறவனை பார்த்து இவ்வளவு வறுமையிலையும் பின்னாற்றத்துக்கு போகாம ஆண்டரை பிடிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க. 6வது நீங்களோ தரித்திரரை கனவீனப்படுத்துகிறீர்கள், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ ஒடுக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பட்சபாதம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யவான்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு வேட்டு வைக்கிறார். என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, 5 ஐஸ்வர்யவான்களே. நம்ம ஐஸ்வர்யவான்களை பார்த்து என்ன சொல்றோம், வணக்கம், நீங்க கொஞ்சம் காணிக்கையில் கொடுத்தா எங்களுக்கு நல்லா இருக்கும், நீங்க கொடுக்கிற காணிக்கையில தான் எங்க ஆலயமே ஓடுது, நீங்க மட்டும் காணிக்கை நிப்பாட்டீங்கன்னா நாங்க மூடிடணும். அந்த அளவுக்கு பேசி 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 காணிக்கையை தவிர எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனா அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு, கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் அலறி அழுங்க.
இப்படி சொன்னா அவனா காணிக்க கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். இது கண்டுகளே வர ரூபம் காணிக்க எனக்கு கண்டுப்பா. இதுதான் ஃபேக்ட். பிராக்டாக சொல்லித்தரணும். உங்கள் ஐஸ்வர்யம் அழிந்து உங்கள் வஸ்திரங்கள் பொட்டறிந்து போயிடும். அது மினுக்கான எல்லா சொல்லி சொல்லி கடைசி நாட்களிலே பொக்கிஷத்தை சேர்த்தீர்களே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிராக்டிக்கலா அதை எப்படி சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்டேன். மத்தேயு அத பரலோகத்துல நீங்க சேர்க்கணும். மத்தேயு 6வது அதிகாரம் 20 வசனம், பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. காலையில 6 மணிலிருந்து ஒரு 3/4 மணி நேரம் பரலோக பொக்கிஷத்தை சேர்த்தாச்சு. இங்க வந்தாச்சா 8 இருந்து 8:30 மணி வரை அடுத்த பொக்கிஷத்தை சேர்த்தாச்சு. இதுதான் ஆண்டவர் நமக்கு ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்கிறார். இதற்காகத்தான் எழுதுகிறார். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. யாக்கோபு பொதுவான நிருபத்தை வாசிக்க தியானிக்க நிர்பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆம்.